தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சீமான் ஆடப்போகும் வெறியாட்டம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுகள், அவரது கருத்துக்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். ஆனாலும் கூட ஏனோ தெரியவில்லை, நிறைய நபர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதில் விருப்பமில்லாத மாதிரியான நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்குது. அதையெல்லாம் நம்ம கடந்து போவோம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகங்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த தேர்தலின் தோல்விக்கு பிறகு முன்னெடுத்திருந்தார். அதற்கு காரணத்தையும் அவரே பதிவிட்டிருக்காரு. ஏற்கனவே பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டேன், இதற்கு மேலே நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்தாலே போதுமானது. சேர்த்திருந்தாலே நான் வெற்றி பெற்றிருப்பேன். ஆனால் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு வருத்தம், ஒரு கோபம், அதன் வெளிப்பாடே அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, சாதாரண தமிழ் தேசியவாதிகளும் அண்ணன் சீமானை நேசிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அண்ணன் சீமான் அவர்களை பார்க்க முடியவில்லை, அவரது பேச்சுக்களை கேட்க முடியவில்லைங்கிற வருத்தம் ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க. ஏக்கம் இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த விஷயத்திற்கு பதில் தரும் விதமாகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் நாளைய தினம் காலை 10:30 மணி அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செட்டியார்பாளையம் முத்தூரில் கருப்பண்ணன் மாரியம்மன் கல்லூரியில் மிக முக்கியமான ஒரு சிறப்புரையாற்றியிருக்கார். யாரை பற்றி தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு சிறப்புரையாற்றி இருக்கிறார். இதுவரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்காக காத்திருந்த ஊடகங்கள் எல்லாம் அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஏதாவது அவர்களுக்கு தேவையான செய்தியை எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் இம்முறை யாருக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல மொத்த காணொலியும் லைவ் போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதை கடந்தால் அவரை எப்பொழுது சந்திப்பதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கே தெரியல. அப்படி ஒரு சூழலை அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது உருவாக்கியிருக்கார். அண்ணன் சீமான் அவர்கள் செல்லக்கூடிய இந்த பாதை சரி என்று தனிப்பட்ட முறையில் நமக்கு தோன்றாலும் மக்கள் அனைவருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதே போல் ஊடகங்களை சந்திக்காமல் அவ்வப்போது நிகழ்வுகளில் மட்டும் சந்தித்து பேசுவது என்பது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஊடகங்களை சந்தித்தும் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதிலடியாக அவரது பாணியிலே அந்த விஷயத்தெல்லாம் பதிவு செய்வார்ல, அதையும் அவர் முன்னெடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கிறத மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.